ஏன் உங்களை சிங்காரித்துக் கொள்றீங்க தெரியுமா? ஏன் உதட்டுக்கு லிப்டிக்கு, கண்ணுக்கு பாருங்க, கண்ணுக்கு மேல இருக்க புருவத்தை எடுத்துறது, கால்ல கொலுசு, இன்னும் அநேக காரியங்கள், துக்கம் உண்டாக்குற காரியங்களை கிறிஸ்தவ பிள்ளைகள் செய்கிறது. ஆனா செய்துட்டு நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தா கூட அதை குறித்துதான துணிகரமான பாருங்க பயம் நமக்கு கிடையாது. எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன் பாஸ்டர். இது எசபேலின் ஆவி. இந்த எசபேல் யாருன்னா ஆகாப்பினுடைய மனைவி. அந்த ஆகாப்பினுடைய மனைவியை குறித்து 1 ராஜாக்கள் 21, 23 படிக்கலாம். எலியா தீர்க்கதரிசினால அவளுடைய மரணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அங்க அவள் யாருன்னு அங்க சொல்றாரு. நீங்க 19லயும் படிச்சு பார்க்கலாம் 1 ராஜாக்கள். அதே 2 ராஜாக்கள் 9:30 எலியா தீர்க்கதரிசினால சொன்ன வார்த்தை அங்க யெகூ என்ன செய்யறாரு, அவளை என்ன செய்யறாரு, அங்க அவளுடைய சாப நீங்க அங்க பாக்குறீங்க. ஆனா யெகூ வர்றதுக்கு முன்னாடி, யெகூ ராஜா வர்றதுக்கு முன்னாடி அவள் தன் மேல் வீட்டுல இருந்து பாருங்க தள்ளிவிடப்பட்டு, யெகூ சொன்னது நிமித்தம் பாருங்க தள்ளிவிடப்பட்டு, அவளுடைய சரீரத்துல எல்லா அவயங்களும் போய் பாருங்க கையும் காலும் தான் கொஞ்சம் அந்த சரீரம் தான் கிடைக்குது. ஆனா யெகூ சொல்றாரு, இது எலியா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது என்று சொல்றாரு. யாரு? யெகூ. ஆனா எலியா தீர்க்கதரிசி சொன்னவர் எசபேலுடைய வார்த்தை கேட்டு சூரஜடியில படுத்துட்டார். ஏன்? அந்த எசபேலுடைய ஆவிக்கு பாருங்க அவ்வளவு ஊழியக்காரங்களை பயமுறுத்துற ஒரு பயப்படுத்துற அந்த ஒரு ஸ்பிரிட், அது போல அநேக வாலிப பிள்ளைகளை கரைப்படுத்துற ஒரு ஸ்பிரிட், அநேக ஊழியக்காரங்கள் தடுமாறுற ஒரு ஸ்பிரிட். அதான் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல நம்ம பின்பக்கத்துல படிச்சீங்கன்னா அவள் தன்னுடைய ஊழியக்காரர்களை எப்படியெல்லாம் அடிமையாக்கி வச்சிருக்கிறன்றத